எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ்லெட் தான் பார்க்குறோம். ரொம்ப சூப்பர், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு பொருள் தான். வாட்டர் கேனோட மூடிக்கு கீழே வந்து லூப் மாதிரி இருக்கும். அதுவும் அடுத்து வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து மாஸ்கோட அந்த எலாஸ்டிக் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 பொருள் போதும். நீங்கள் மாஸ்கோட எலாஸ்டிக் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரும் அதுக்காக. இல்லையாட்டி நீங்கள் உள்ளன் நூலோ இல்லை நார்மல் நூலோ இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து அந்த எலாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்கிட்ட கோல்டன் கலர் பாசி இருந்துச்சு. நான் அந்த கோல்டன் கலர் பாசியை 4 நாள் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கலர் பாசி இருந்தாலும் இல்லை உட்டன் கலராக இருக்குல்ல, அந்த மாதிரி பாசி இருந்தாலும் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு 2 பக்கமும் சேர்த்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட பிளாக் கலரில் அந்த மாஸ்க் இருந்ததுனால பிளாக் கலரில் இருக்க எலாஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கலரில் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எந்த கலரில் இருக்கோ அந்த எலாஸ்டிக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ரோஸ் இருக்கும். அந்த ரோஸ் அடுத்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிராஃப்டே செய்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனால் நம்ம குட்டீஸோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகாக போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ரோஸு. நீங்கள் இதை சுற்றி ஃபுல்லாக கூட ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து சிம்பிளாக 1 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க இந்த கிராஃப்ட். இதை நான் போடுறப்ப ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப். பை பாய்.